இருக்க இருக்க வந்து இன்னும் ஒரு சிலவங்க வந்து கொண்டு இருக்காங்க. என்ன நிவாரணம் ஒரு 1,42,650. மனசு இப்படியான இந்த பிறந்தநாள் நாளில் இந்த பெரிய மனசு அனைவரது சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அம்மாவினுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவங்க வந்து 100 வருட காலம் நல்லபடியாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இப்போ இந்த இடத்துல வந்து இது டொரோண்டோ கனடாவில் வந்து வசித்து வராங்க. அவங்களோட பிறந்த தினத்தை ஒட்டி என்ன விஷயம் என்று சொன்னால், இது வந்து பல பேருக்கு பிரித்து கொடுத்திருந்தால் ஒரு சிறிய அளவு ஒரு நாள் இது வந்து கோதுமை மாவு, உப்பு, நெத்தலி கருவாடு, சோயா மீட், அடுத்த ரிங்ஸோ, அடுத்த பால். பெரியதாயை இந்த சிறியவர்கள் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த பெரும் உதவியை சரி, இப்போ வந்து நாங்கள் சாமான்கள் எடுக்கிறதுக்கு தான் கடைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஏற்கனவே சாமான்கள் போடுறதுக்கு சொல்லிட்டு போயாச்சு. சாமான்கள் எல்லாம் போட்டு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ போய் உள்ள நம்ம சாமான்களையும் எடுத்துக்கொள்ளுவோம். 10 கிலோ அரிசி, 2 கிலோ சீனி, தேயிலை 1/2 கிலோ, பருப்பு 1 கிலோ, 1 கிலோ உப்பு, ಟಿನ್ ಪೀಸ್ ಉಂಡು, ಸೋಯಾ ಮೀಟ್ 250 ಗ್ರಾಮ್, ಬೀವಾ ಪೆಟ್ಟಿ ಉಂಡು, ಗೋಧುಮ ಮಾವು 1 ಕಿಲೋ, ಎಣ್ಣೆ 1/2 ಲೀಟರ್ ಬೊಟ್ಟಲು ಉಂಡು, 1/2 ಕಿಲೋ ಕ್ರೀಮ್ ಕ್ರೇಕರ್ ಬಿಸ್ಕೆಟ್ ಉಂಡು, ಸಂದ್ರು ಸೋಪುಲ 2, ಪ್ರಿನ್ಸೋ 1 ಕಿಲೋಲು ಉಂಡು, ಸಮಬೋಸೆ ಉಂಡು, ಸಿಗ್ನಲ್ ಉಂಡು, நெத்தரி கருவாடு 1/2 கிலோ, மற்ற 1/2 கிலோ செத்தல் மிளகா செட். அப்படியே நூடுல்ஸ் வந்து கொத்தமல்லி நூடுல்ஸ் 3 பேக்கெட் வச்சுருக்கு, பிஸ்கட் 200 ரூபா பிஸ்கெட் உண்டு, தீப்பெட்டி 3 பீஸ். சரி, ஓகே ஐயா. சாமான்கள் எல்லாம் கட்டி அந்த முன்னுக்கு இருக்கிறது தானே? ஓ எல்லாம் ரெடி. சரி, இப்போ கொண்டு போகிறீங்களா? சாமான்கள் ஏற்ற தானே. இப்போ இதான் சாமான் எல்லாம் பேக் பண்ணி இருக்குது. இப்போ சொன்ன சாமான்கள் எல்லாம் தான் இந்த பேக்கில் இருக்குது. சரியான வெயிட்டாக தான் இருக்குது. ஒரு 1,42,650. 42,650. 9,510 ரூபாட சாமானா? 9,500 போட சொன்னேன். சரி, ஓகே, இந்தாங்க. தேங்க்யூ. 1 2 3 4 6 7 8 9 12 12 13 14 42 42,500. ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏற்றுங்க சாமான் அந்த மற்ற அரிசி ஏற்றுப்பட்டுட்டாங்க எல்லாம் சரிம்மா.
அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டம் அம்பலாந்துறை வடக்கு அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். என்ன விஷயமான்னு சொன்னால், இது தனிப்பட்ட குடும்பம் சார்ந்த ஒரு உதவி திட்டத்துக்காக இன்றைக்கு நாங்கள் வரல. இது பல குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒரு உதவி திட்டம் ஒன்று செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த உதவி ஜாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்ட தற்போது கனடாவில் வசித்து கொண்டிருக்கிற அம்மாவின் பிறந்த தினத்தையொட்டி தான் இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக இன்றைக்கு இடம்பெற காத்திருக்குது. அப்படி என்ன விஷயம் என்று சொல்லி இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸை தொடர்ச்சியாக அவங்களால பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ வாங்க, அது என்ன விஷயம், யார் அந்த உதவியை செய்கிறாங்க, என்ன விடயத்துக்காகன்னு சொல்லி முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது கிராம உத்தியோகஸ்தர் அம்பலாந்துறை வடக்கு இந்த கட்டடத்தில் வச்சு தான் இந்த செயல் திட்டமானது இப்போ ஆரம்பிக்கப்பட இருக்குது. பல குடும்பங்களை சேர்ந்த மக்கள் காத்து கொண்டு இருக்காங்க. நம்மளும் போய் இனிதான் அந்த விஷயத்தை ஆரம்பித்து வைக்கலாம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயத்துக்காக இந்த சாமான்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற 15 குடும்பங்களை தெரிவு செஞ்சு எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வழங்கப்பட போகுதுன்னு சொல்லி அந்த காரணத்தை முதல் நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அந்த வகையில் புனிதவதி பாலசுந்தரம் அம்மாவின் 83வது பிறந்த நாள், அதாவது 24/12/2024 இன்றைய தினம் கொண்டாடுறாங்க. அவங்க ஈச்சமோட்டை யாழ்ப்பாணத்தை புறப்பிடமாக கொண்டு தற்போது டொரோண்டோ கனடாவில் வசித்து வராங்க. அவங்களோட பிறந்த தினத்தை ஒட்டித்தான் இன்றைய தினம் உங்களுக்குரிய இந்த பொருட்கள் வழங்கி வைக்கப்பட போகுது. அவங்களுக்கு புனிதவதி அம்மாவுக்கு எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக 83வது பிறந்த தின நல்வாழ்த்துக்களை நாங்களும் தெரிவித்துக்கொள்கிறோம். அதே மாதிரி நீங்களும் அந்த அம்மாவுக்குரிய பிறந்த தின வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதனை தொடர்ந்து நம்மளும் இந்த சாமான்களை வழங்கி வைப்போம். அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் வசிக்கும் புனிதவதி அம்மாவின் பிறந்த தின வாழ்த்துக்கள் எல்லாரும் சார்பாயும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, ஓகேம்மா, நன்றிம்மா. அனைவரது சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அம்மாவினுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அவங்க 100 வருட காலம் நல்லபடியாக நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்களும் கடவுளை பிரார்த்தித்து கொண்டு இந்த நல்ல நிகழ்வை ஆரம்பித்து வைக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெக்கிங் கொண்டு எடுத்த ஐயா அதில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுங்க என்னென்ன சாமான்கள் இருக்குதுன்னு சொல்லி. இருங்க எல்லாரும், பிரச்சனை இல்லை. ஓகேண்ணே. சரியா. இது கோதுமை மாவு, உப்பு, நெத்தலி கருவாடு, சோயா மீட், அடுத்த ரிங் சோப், அடுத்த பால்மா சோப், இந்த இருக்குது தேங்காய் எண்ணெய், அடுத்தது டின் பீஸ், இங்கே தேயிலை, அரிசி 10 கிலோ. இது அந்த கொச்சுக்காத்தூள் அரைக்கிற செட்டு, அது 1/2 கிலோ செட் இருக்குதுன்னு சொன்னாங்க. விலையை பார்த்து போட்டவங்க. அடுத்தது இது என்னது, சீனி தான், சீனி. இங்கே தீப்பெட்டி, பருப்பு, க்ளோகாட், சமோசா, இந்த பிஸ்கெட், இந்த 2 பிஸ்கெட், அடுத்து நூடுல்ஸ் 3. ஓகே தான்.
இதான் வந்து சொன்ன சாமான்கள் எல்லாம் போடுபட்டிருக்கு. ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ண தானே வேணும், அதுக்காக தான் நான் பிரித்து காட்டுதுன்னு. ஓகே, எடுத்து வைப்போம். இது வந்து உங்களுக்குரிய சாமான் 9510 ரூபாய்க்குரிய சாமான்கள் தான். இந்த ஒரு பொதிலையும் இருக்குது. நேம்லெஸ்ட் ஓகே தானே ஐயா? ஏற்கனவே பில்லையும் காட்டியிருந்தேன் நான். இந்த சாமான்கள் தான். எல்லாருக்கும் வணக்கம். இன்று யூடியூப் சேனல் உதவியுடன் இங்கே வந்து எங்களுக்கு இந்த பிறந்தநாள் வைபவத்துக்கு சிறப்பான முறையில் உங்கள் கஷ்டப்பட்ட மக்களை தெரிவு செய்தாங்கன்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு கேட்டுக்கிறோம். இன்று இந்த புனிதவதி அம்மாவுக்கு எமது கிராமாவித்தி சங்கம் சார்பாகவும் எமது அம்பலாந்துறை வடக்கு கிராம மக்கள் சார்பாகவும் எமது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களது விநாயகப் பெருமானின் காப்பு பூசை நடைபெற்று கொண்டிருக்கின்றது, விரத பூசை நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அவங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மக்கள் சார்பாகவும் எமது நன்றியினை தெரிவித்து அவங்களுக்கும் எங்கள் மக்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த பெரிய உதவியை செய்ததற்கு இந்த நேரத்தில் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை நாங்கள் செலுத்துவதில் எந்த குறையிலும் 83 வயசு இன்றைக்கு என்றால் அவர்கள் இன்னும் 100 வயசு 110 வயசுக்கு வாழ்வாங்க என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. கடவுள் அதுக்குரிய எமது பகுதியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்த கொக்கட்டிச்சோலை தாந்தோண்டி அப்பனின் அருளும் எமது அம்பலாந்துறையில் வீட்டிருக்கின்ற ஸ்ரீ ஞானசக்தி சித்திவிநாயகப் பெருமானின் அருளும் எந்தவித தடையுமின்றி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. அதனாலே எங்களது மக்கள் சார்பாகவும் இந்த விநாயகப் பெருமானின் அருள் கொண்டு நாங்கள் வாழ்த்துவதில் இந்த பெரிய தாயை இந்த சிறியவர்கள் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த பெரும் உதவியை 10,000 ரூபாய் பெறுமதியான இந்த சாமானை எங்கள் யூடியூப் சேனல் இந்த மகள் கொண்டு இங்கே எங்களுக்கு ஒப்படைச்சிக்கு ஏற்கனவே எங்களுக்கு 16 பேருக்கு தந்தவங்கள் வெள்ளத்துக்குள்ள அதையும் சரியான கஷ்டத்தில் இருந்த மக்களுக்கு தான் நாங்கள் கொடுத்தாங்க. அதே போன்று இன்றும் உங்களை தெரிவு செய்வதில் கடும் பிரச்சனையாக போய்த்து. ஏனென்றால் நேற்று இங்கே வெள்ள நிவாரணம் கொடுத்தவர்கள் அது சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கலால் எங்களுக்கு தெரிவு செய்வது பிரச்சனையாக போய்விட்டது. இருந்தும் நாங்கள் கஷ்டப்பட்டவர்கள் தான் தெரிவு செய்திருக்கிறோம். நாங்கள் வேணுமென்று யாரையும் விட்டோ கழிச்சோ இல்லை. இதில் யாரும் குறை நினைக்கவும் தேவையில்லை. ஏதோ ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சாமான் நன்கொடையாக எங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுக்குத்தான் இந்த ஒரு பெரிய மனசு, இப்படியான இந்த பிறந்தநாள் நாளில் இந்த பெரிய மனசு இவங்களுக்கு தான் இல்லை. இந்த அம்மாவுக்கு, இந்த புனிதவதி அம்மாவுக்கு இந்த பெரிய மனசு இவருக்கும் வராது. ஏனென்றால் இங்கே கோடீஸ்வரர்கள் பல பேர் இருந்தும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் சாப்பிட வழி இல்லாமல் கிடந்தும் அவர்களுக்கு உதவி செய்யாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தான் வாழ்கின்றார்கள். இன்றைக்கு மறந்து வந்திருக்கிறார்கள். இந்த மக்களோட கஷ்டத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். ஏழைகள் வாழ வேணும், நாங்களும் வாழ வேணும், ஏழைகளும் வாழ வேணும். மனிதனாக பிறந்தவன் மனிதனை பற்றி சிந்திக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். அதனால் இந்த பிறந்த நாள் நல்ல நாளில் அவங்க எந்த பெரிய ஒரு உதவியை செய்திருக்காங்கன்னா அது மிக வரவேற்கத்தக்க விஷயம். அவர்களுக்கு எமது நன்றியை மீண்டும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். சரி. சிவராசா கொஞ்சம் தூக்குறது தான் கஷ்டமாக இருக்கும் போல். கடும் வெயிட் தான். இருங்கம்மா நீங்கள் அதில் வாங்கிட்டு அப்படி இருங்க. கீழே வச்சுட்டு இருங்க, மடியில் வச்சிருக்கிற கஷ்டம் தானே. ரவேந்தினி பூரணம்மா சதீஷ்குமார் நாங்கம்மா அது சவடத்தை வச்சு விடுங்க. ஓ மரகதலட்சுமி புவனேஸ்வரி உதயகுமார்
ஜீவா, கவிதா, புஷ்பமலர், வினிதா, கீர்த்திராசா, அகிலன், கண்ணகி. உங்களுக்கு என்ன? அங்கே வெளியில் போயிட்டாங்க. இப்போ அதை எடுத்து வச்சு கொடுத்து விடுங்க. சரி, ஓகே. நல்லபடியாக சாமான்கள் எல்லாம் வழங்கப்பட்டது. என்ன விஷயம்னு சொன்னால், இது வந்து பல பேருக்கு பிரித்து கொடுத்திருந்தால் ஒரு சிறிய அளவு ஒரு நாள் பாவனைக்குரிய சாமான்களாக இருந்திருக்கும். அப்போ அவங்க ஆசைப்பட்டபடி நாங்களும் செஞ்சுருக்கோம், கொடுத்துருக்கலாம். இருந்தாலும் நம்ம அவங்களோட விருப்பத்துக்கு இணங்கத்தான் எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இந்த அளவுக்கு சாமான்களை வாங்கிட்டு வந்தது. இப்போ வெள்ள நிவாரணம்னு பார்க்கக்குள்ளே இப்படி பாரிய அளவுக்கு வழங்கப்பட்டிருக்க வாய்ப்புகள் குறைவு. இப்போ இந்த இடத்துல வந்து இது வெள்ள நிவாரணம் அல்ல, பிறந்த நாள் பரிசு உங்களுக்காக. இது வந்து உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற மக்களை தான் நாங்களும் அடையாளப்படுத்தி ஐயாட்டையும் கேட்டிருந்தோம். என்ன விஷயம்னு சொன்னால், வேறு இடங்கள்லையும் நாங்கள் முயற்சிகள் எடுத்து பார்த்த கொடுக்கறதுக்கு எல்லா இடத்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட 15 பேர் என்று சொல்லக்குள்ள பிரச்சனைகள் வரும், நிச்சயமாக வந்து வரும். ஏன்னா ஐயா உங்களுக்கும் வந்திருக்கலாம். என்னென்னு சொன்னால், இப்போ நிறைய மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற கிராமங்களில் கொஞ்சம் பேரை வந்து நம்ம தெரிவு செய்யக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து வருது. அதன் அடிப்படையில் தான் பல கிராமங்களை சேர்ந்தவங்க இப்படியான உதவிகள் வந்து செய்கிறேன்னு சொன்னால், ஒரு 35 பேர் இருக்குது, ஒரு 40 பேர் இருக்குது, அப்படி செய்ய முடியுமா? இல்லாட்டி வந்து கஷ்டம், பிரச்சனைகள் உருவாகும் என்ற காரணத்துக்காக தவிர்க்கிறதுக்கு கூடும். இருந்தாலும் ஐயா அவர்ற முயற்சியில் உண்மையிலே வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற குடும்பங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கும் தந்திருந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, ஓகே. மீண்டும் ஒரு முறை அந்த அம்மாவுக்கும் அவங்களோட குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக இந்த உதவியை செஞ்சதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். எல்லாரும் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்க சொல்கிறாங்க. தனித்தனியாக கேட்டு வரையில தானே மொத்தமாக வந்து எழுமிருந்து சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா. நீங்கள் வந்து சாமான்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. என்ன தூக்கிட்டு போகிறாங்களும் கஷ்டம் போல் என்ன? யாரையும் கூப்பிட்டு தான் தூக்கிட்டு போங்க. சரி, ஓகே. அந்த கணக்கு விவரம் தொடர்பாக பார்க்கணும். 1,42,500 ரூபாய்க்கு வந்து சாமான்கள் வாங்கப்பட்டிருக்கு. 10,000 ரூபாயோட பொதி வாங்கியிருந்தால் எங்களுக்கு கொண்டு வரத்துக்குரிய வாகனத்துக்குரிய காசுகள் கொடுக்க முடியாமல் இருக்கும். அதால் தான் 9,500 ரூபாய்க்குரிய சாமான்கள் வாங்கி கொண்டு அப்படின்ற டோட்டலாக வந்து முடிஞ்சது 1,42,500 ரூபா. நல்லபடியாக வந்து இந்த செயல் திட்டமும் முடிவெடுத்து மற்ற விஷயங்களை வந்து நான் அவங்களோட நேரடியாகவே கதைச்சு கொள்கிறேன். சரி ஐயா, இப்போ சாமான்களும் கொடுத்து முடிச்சாச்சு. அதில் வந்து ஒரு பேர் அந்த அம்மா வரல, என்ன காரணம் அது? அவங்க வந்து இப்போ சுயம் இல்லை, அவங்களுக்கு உண்மையான சுயம் இல்லை. மற்ற சாமானத்தையும் கொண்டு போக மாட்டாங்க, தூக்கிட்டு போயிடாது. அவங்க வீட்டில் இருக்கு. அப்போ அதை கொடுத்து விடுவீங்களா? அந்த பேர் லிஸ்ட்டுக்கு நாங்கள் அதை வீட்டை கொண்டு அவங்களுக்கு கொடுத்து விடுறோம். அது பிரச்சனை இல்லை, அது நம்பிக்கையான இடம் தாங்க அது. சரி ஐயா. கடும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க தாங்க. சரி, நம்மளும் வந்து இப்போ ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சு தான் இந்த விஷயம் செஞ்சிருக்கோம். இருக்க வந்து இன்னும் ஒரு சிலவங்க வந்து கொண்டு இருக்காங்க, என்ன நிவாரணங்கள் வழங்கப்படுதுன்னு சொல்லி. இதுக்கு மேல வந்து வெகு நேரம் என்னென்னா நம்மளுக்கு பிரச்சனைகளா போயிரும் போல இருக்கு. என்னென்னா உண்மையிலேயே கஷ்டப்பட்ட கிராமங்கள் தானே, அதுல கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு எடுக்கிற சிக்கல் தான். ஐயா தான் வந்து இதுல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரப்போகுது போல. என்னென்னா மக்கள் வந்து இன்னும் வந்து கொண்டு இருக்காங்க. அதுல வந்து இடையில நம்மளும் ஒன்றும் செய்யல. அதை வந்ததுக்குரிய நிவாரணங்களை
தான் நம்மளும் கொடுத்துருக்கோம். சரி, நாங்களும் வந்து இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். அதோட இந்த உதவியை செஞ்சிருந்த புனிதவதி அம்மாவின் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் நாங்களும் நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி பிளாக். பாய். நன்றி.